அமெரிக்கத்தில் இன்று மோசமான வானிலை நிலவி வரும் பட்சத்தில் இந்த வானிலையை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் இன்று பெய்த கனமழையால் அமெரிக்கத்தில் பெரும் பாதிப்புகளும் போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கனமழை காரணமாக விமான செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கத்தில் நிலவும் இந்த நிலையற்ற வானிலை குறித்து ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் அதற்கேற்றவாறு இந்த வானிலையை சமாளிக்க பயணிகளுக்கு வழிகாட்டுதலை துபாய் விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனங்களும் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் துபாய் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய 5 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும், துபாய்க்கு வரவேண்டிய 9 விமானங்கள் மற்றும் துபாயிலிருந்து புறப்பட வேண்டிய 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. துபாயிலிருந்து இயங்கி வரும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் இன்று குறிப்பிட்ட விமான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஏதேனும் சிரமத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மீண்டும் இடமளிக்கப்படும் என்றும், மறுபதிவு செய்ய விரும்புபவர்கள் தங்கள் பயண முகவர்கள் அல்லது அருகில் உள்ள எமிரேட்ஸ் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும், மேலும் அனைத்து முன்பதிவு செய்வதற்கான கட்டணங்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளது. அதேபோன்று ஃப்ளை துபாய் விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இன்று துபாயில் மோசமான வானிலை காரணமாக விமான செயல்பாடுகளில் சில தாமதங்கள் ஏற்படலாம் என்றும், பயணிகள் கார் அல்லது பொது போக்குவரத்தில் பயணம் செய்தாலும் துபாய் விமான நிலையம் செல்வதற்கான பயணத்திற்கு கூடுதல் நேரத்தை அனுமதிக்குமாறு கூறியுள்ளது. அதேபோன்று ஷார்ஜாவை தளமாக கொண்ட ஏர் அரேபியா விமான நிறுவனமானது அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் பயணிக்கும் நபர்களை மோசமான வானிலை காரணமாக விமான நிலையத்திற்கு வருவதற்கு கூடுதல் பயண நேரத்தை திட்டமிடுமாறு கூறியுள்ளது. மேலும் சமீபத்திய விமான புதுப்பிப்புகளை தெரிந்து கொள்ள தங்கள் இணையதளத்தை பார்வையிடுமாறு விமான பயணிகளுக்கு கூறியுள்ளது. இதேபோல இந்திய விமான நிறுவனங்களான இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் போன்ற விமான நிறுவனங்களும் துபாய், ஷார்ஜா மற்றும் அபுதாபிக்கு வரும் மற்றும் புறப்படும் பயணிகளுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமான பாதிப்புகள் ஏற்படும் என கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.